தவக்காலம் 2ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று 12ஆம் நாள். நம்பிக்கை. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதை பற்றிய ஐயமற்ற நிலை. மனிதரின் வாழ்வில் நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்வு இல்லை. ஏதோ ஒரு நம்பிக்கையில் இந்த உலகம் சுற்றுகிறது என்பார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நம்பிக்கை என்பது வாழ்வின் ஆணிவேர் போன்றது. நமது மூதாதையர்களான ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, யோசேப்பு தொடங்கி மோசே முதல் அன்னை மரியா, அவரின் மகனான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் உருவாக்கிய இந்த திருச்சபை எல்லாம் நம்பிக்கையில்தான் வளர்ந்து வாழ்ந்து வருகிறது. இந்த நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழுவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். ஏனென்றால் தந்தையாம் கடவுள் இந்த உலகின் மீதும் நம் மீதும் கொண்ட அன்பினால் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். அந்த ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே கையளித்தார். மகன் சொன்ன வார்த்தையை கேட்டு அவரை நம்புவோர் நிலைவாழ்வு கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்து விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். ஆம், கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல். நமக்கு அருளப்பட்ட நலம் தரும் நம்பிக்கை நூலான திருவிவிலியத்தில் தந்தை கடவுளிடமும் அவர் அனுப்பிய மகனிடமும் நம்பிக்கை கொள்ள வேண்டுமென ஆயிரம் வாக்குறுதிகள் தரப்பட்டுள்ளதை காண முடிகிறது. இந்த நம்பிக்கையினால் வாழ்வடைந்தவர்களும் ஆயிரம் பேர் இருப்பதையும் காண முடிகிறது. இவற்றையெல்லாம் விளக்குவதற்கு இந்த 2-3 நிமிடங்கள் போதாது, ஒரு யுகமே தேவைப்படும். இந்த தவக்காலத்தில் நமது நம்பிக்கையை ஆழப்படுத்தவும் அகலப்படுத்தவும் முயற்சி மேற்கொள்வோம். நமக்கு வரும் துன்ப வேளையில், சோதனையில் நமது நம்பிக்கை எங்கு வைக்கப்படுகிறது, எப்படி வைக்கப்படுகிறது, யாரிடம் வைக்கப்படுகிறது என்பதை நினைத்து பார்த்து தவறான ஒன்றுக்காக தவறானவரிடம் நம்பிக்கை வைத்திருந்தால் இந்த இறை வார்த்தைகள் வழியாக மீண்டும் இறைவனிடம் திரும்பி வந்து முழு மனதுடன் நம் நம்பிக்கை வார்த்தைகளில் அல்லாமல் செயலில் வெளிப்படுத்துவோம். அந்த உயிருள்ள நம்பிக்கை நமக்கு முடிவில்லா நிலைவாழ்வை அளிக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமின்றி இறை இயேசுவின் வழியில் வாழ முன் வருவோமா? ஜெபிப்போம். நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, உம்மை நம்பி உம்மோடு வாழ்ந்து நம்பிக்கை நாயகர்களாக பிறருக்கு நம்பிக்கை அளிக்கும் நல் உள்ளங்களாக வாழ வளர அருள் புரியும் இயேசுவே. ஆமேன். அன்புடன் இனியா இதயம்.